மேக்ஸ்ன்ற இந்த பையன் அவன் பொறந்ததுல இருந்தே ஏகப்பட்ட பேரை கொண்டிருக்கான்னா நம்பவா முடியுது. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பையனோட அழகுனால தான். இவன் ரொம்பவே அழகா பொறந்ததுனால இவனை பார்த்த உடனேயுமே எல்லாருமே இறந்துடுறாங்க. இதனாலேயே இவன் வந்து ரொம்பவே தனிமையா வளர்க்கப்படுறான். ஏன்னா இவனால மற்ற உயிருக்கு எதுவும் ஆபத்து வந்துடக்கூடாது அப்படின்றதுனால இவனை வந்து தனிமையிலே வந்து வளர்க்குறாங்க. அப்படியே அவன் வெளியில போகணுன்னா கூட அவனோட ஃபேஸ்ல ஃபுல்லா பேண்டேஜ் எல்லாம் போட்டுக்கிட்டு தான் போவான். யாரும் அவனோட ஃபேஸை டேரக்டா பார்த்துடக்கூடாதுன்னு. இந்த மாதிரி கட்டத்துல ஒரு பொண்ணை அவன் மீட் பண்றான். இவங்க 2 பேருக்கு இடையிலயும் லவ் ஆகுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றது தான் இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இது 2020ல ரிலீஸ் ஆன லுக்ஸ் தட் கில் அப்படிங்கிற காமெடி ரொமான்ஸ் ஃபிலிம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க. படத்தோட ஆரம்பத்திலேயே ஒரு சைக்காலஜிஸ்ட் அவரை தான் காமிக்கிறாங்க. மேக்ஸ் மூஞ்சி ஃபுல்லா வந்து பேண்டேஜ் போட்டுட்டு உட்காந்துருக்காரு. இவர் தான் இந்த படத்தோட ஹீரோ. இவரோட லைஃப் ஸ்டோரியை தான் இப்போ சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆக்சுவலா இவர் பிறந்ததுல இருந்தே அவ்வளோ அழகாமா, இவர் ரொம்ப அழகா இருக்கிறதுனாலயே இவரை யார் டைரக்டா பாக்குறாங்களோ அவங்க இறந்து போயிருவாங்களாம். அதனாலயே என்னால மத்தவங்க மாதிரி நார்மலான ஒரு வாழ்க்கையவே வாழ முடியல. ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இருந்தாலும் என்னை பாக்குறவங்களுக்கு ரொம்ப வலியோட இருக்கிற அந்த மரணம்லாம் இருக்காது. ஜஸ்ட் என்னை பார்த்தாங்கன்னா இறந்துருவாங்க, அவ்வளவுதான். அவங்க ரொம்பவே மன அமைதியோட இறப்பாங்கன்னு சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். இவன் பிறக்கும் போதே டாக்டர் நர்ஸ் எல்லாம் இவனை வந்து பார்த்திருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே வந்து அந்த இடத்துல இறந்துருக்குறாங்க. ஆனா இவங்க அம்மா அப்பாவுக்கு மட்டும் எதுவுமே ஆகவே இல்லை. இவங்க அம்மா அப்பாவுக்கு ஏதோ ஒரு தனி ஸ்பெஷல் போல, இவங்க பையனை பெற்றதுனாலயோ என்னமோ இவங்களுக்கு மட்டும் எதுவும் ஆகல. மற்றபடி அவனை யார் பார்த்தாலும் சரி அவங்க அப்படியே இறந்துருவாங்க. அவனோட அழகுனால அவங்க உடம்புல இருக்கிற ஹார்மோன்ஸ் ரொம்பவே அதிகமாகி தான் இந்த மாதிரி சடனா டெத்துக்கு வந்து ஏற்படுது அப்படின்ற மாதிரி சொல்றான். இதனாலேயே எங்க அப்பா நான் வந்து சின்ன வயசா இருக்கும் போதே ஒரு சின்ன ஊருக்கு வந்து ஷிஃப்ட் ஆகி வந்துட்டோம். ஏன்னா அங்க வந்து கொஞ்சம் மக்கள்லாம் கம்மியா இருப்பாங்க, எதுவும் பிரச்சனை இருக்காது. இருந்தாலும் கூட என்னால இந்த நிலைமையோட ஸ்கூலு காலேஜுக்குலாம் போக முடியாது. ஸோ எனக்கு வந்து ஹோம் ஸ்கூலே வந்து அரேஞ்ச் பண்ணாங்க. வீட்லயே அப்படியே ரொம்ப தனிமையாவே வாழ்ந்ததுனாலயோ என்னமோ எனக்கு வாழ்க்கையை ரொம்பவே வெறுத்து போச்சு. அது மட்டும் இல்ல, நார்மலா ஒரு மனுஷங்களை பார்த்தா எப்படி பழகணும் என்ன பண்ணணும்ன்றது கூட எனக்கு தெரியாது. இப்படியேதான் என் வாழ்க்கை போயிட்டு இருக்கு. எனக்கு ஹாபின்னு கூட பெருசா எதுவும் இல்லை. எம்ப்ராய்டரி பண்றது பிடிக்கும், அதனால எம்ப்ராய்டிங் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்க. இந்த கதையெல்லாம் கேட்ட இந்த டாக்டர் இருந்துட்டு, ஏப்பா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ற, கிண்டல் பண்றாரு. ஐயோ டாக்டரே, நான் உண்மையதான் ஏன் சொல்றேன். என்னோட ஃபேஸ் அவ்வளோ அழகு, அதை பார்த்தா இறந்துருவாங்க. நான் சொல்றதெல்லாம் நிஜம்தான் அப்படின்னு சொல்ல, அடப்போப்பா இந்த காலத்துல இப்படிலாம் ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்த யார் தான் இதை நம்புவா. சரி அப்படி சொல்றீல, உன்னோட அப்ப அந்த பேண்டேஜ் எல்லாம் கழட்டு, நான் அதை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல, வெளியில இவனோட அம்மா அப்பா வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு உள்ள ஏதோ ஒரு வினோதமான சத்தம் கேட்குது. ஐயோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டு பாக்குறதுக்காக போறாங்க. இவரோட பேரு பால், இவளோட பேரு ஜான். உள்ள போயிட்டு பார்த்தா இவனோட அந்த பேண்டேஜை கழட்டினதுனால அவர் அந்த இடத்துல இறந்து போயிடுறாரு. இவங்க அம்மா அப்பா ஷாக்கிங்ல வந்து பார்த்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்க, கரெக்டா இந்த இடத்துக்கு போலீஸும் வர வந்துடுறாங்க. இப்ப போலீஸ் வர இவங்கள வார்ன் பண்ணி அனுப்புறாங்க. ஏன்னா இது மாதிரி நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடந்துருச்சு, இதை பார்த்து ஆக்சிடென்ட் மாதிரி தெரியல, இதுக்கப்புறமா ஏதாவது நடந்ததுன்னா உங்க பையனை நான் ஜெயில போட வேண்டியது இருக்கும் அப்படின்ற மாதிரி வார்ன் பண்ணி தான் அனுப்புறாங்க. இவங்க அங்க பேசிட்டு இருக்க இந்த நேரத்துல நம்ம மேக்ஸ் என்ன பண்றான்னா, கீழே ஒரு செங்கக்கல் இருக்கும், அதை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போறான். 3 பேருமே வீட்டுக்கு வந்ததுமே இவங்க சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவனோட சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்டு நம்ம மேக்ஸுக்கு இந்த குண்டு பையன் தான். இவனோட பேரு தான் டான். இதை பாருப்பா, உனக்கு தனிமையா இருக்கிறது பிடிக்கலன்றது எங்களுக்கும் தெரியும், இருந்தாலும் என்ன பண்றது அப்படின்னு பேசிட்டு இருக்கேன்ல, இந்த டான் என்ன சொல்றானா, இதுக்காக தான் நான் டேட்டிங் ஆப் பார்த்திருக்கேன், இதுல நீ உனக்கு பிடிச்ச பொண்ணை பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு காமெடி பண்ணிட்டு இருக்க. இதை பாரு, இந்த செங்கக்கல்லை வச்சு என்னோட மூஞ்சியை அடிச்சு உடைச்சா அது வந்து அலங்கோலமா மாறிடும்ல அப்படின்ற மாதிரி அவன் கேட்டுட்டு இருக்கான். ஆனா இவன் இருந்துட்டு அவனோட டேட்டிங் ஆப்ல வர நோட்டிபிகேஷனையே பார்த்துக்கிட்டு இருக்கான். டே இரு அப்படின்னு சொல்லிட்டு அதை கவனிச்சுக்கிட்டு இருக்க. இதனால கடுப்பான நம்ம மேக்ஸ் என்ன பண்றான்னா, டானோட போனை கீழே தள்ளி விட்டுறான். என்னடா டே, முக்கியமான விஷயம் பார்த்துட்டு இருக்கும்போது இப்படி தள்ளி விட்ட உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேக்ஸோட கையில இருந்த அந்த செங்கல் அதை வாங்கி அவனோட மூஞ்சில ஒரே போடு. அதுக்கப்புறம் என்ன, ஹாஸ்பிட்டல் தான். ஹாஸ்பிட்டல்ல வந்து உட்காந்துருக்கும் போது இவங்க அம்மா வந்துட்டு ஒரு மேகசின் எடுத்து படிக்கிறாங்க. அதுல அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. என்ன அப்படின்னு பார்த்தா, பசங்க டீனேஜ் வயசு பசங்க பொண்ணுங்களை வந்து தத்து கொடுக்கற மாதிரியான ஒரு இதுதான், அது மாதிரி ஒரு ப்ரோக்ராமு. இதை வந்து பரவாயில்ல நம்ம பண்ணலாமே அப்படின்னா உனக்கு வந்து கொஞ்ச நாளைக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடைப்பாங்க அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா பேச, இதெல்லாம் இவனுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. அட போங்கம்மா நீங்களும் உங்க ஐடியாவும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டு சரி டாக்டரை பார்க்குற வரைக்கும் நம்ம ஏதாவது மேகசின் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேகசின் பார்க்கறதுக்காக போறான். பார்த்தா அந்த ட்ராக்கே காலியா இருக்கு, ஒரு மேகசின் கூட இல்லை. அடைச்ச அப்படின்ட்டு அவன் வந்து உட்காந்துருக்கும் போது இவனுக்கு பின்னாடி ஆலெக்ஸ் அப்படிங்கிற ஒரு பொண்ணு அவ எடுத்த மேகசினை இவனுக்கு கொடுத்துட்டு படிக்க சொல்றா. இப்படியே இவங்க 2 பேரும் கொஞ்சம் ஃப்ரெண்ட் ஆகிக்கிறாங்க, பேசுறாங்க பேச்சுவார்த்தையில. அதுக்கப்புறம் என்ன, இவனுக்கு டாக்டர் அப்பாயின்மெண்ட் வந்துச்சு, கூப்பிடுறாங்க. ஸோ டாக்டர் பார்த்துட்டு அவன் வீட்டுக்கு போயிடுறான்.
இவன் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா டான் இவனை மறுபடியும் பாக்குறதுக்காக வரான். டேய் என் கூட ஒழுங்கா வாடா வெளியில அப்படின்னு கூப்பிட, டேய் எனக்கு அதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லடா அப்படின்ற மாதிரி மேக்ஸ் சொல்றான். இருந்தாலும் அவனை கட்டாயப்படுத்தி ஒரு பிளைண்ட் டேட்டுக்கு வந்து கூட்டிட்டு போறான். அங்க ஒரு பொண்ணு உட்காந்துருக்கா. இவங்க 2 பேரும் பேசாம அப்படியே அமைதியா உட்காந்துருக்கிறதுனால நான் கொஞ்சம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். இவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணி அவங்க சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு நம்ம மேக்ஸ் வந்து கொஞ்சம் பிடிச்சிருக்கு. பரவாயில்ல, அவனோட ஃபேஸ் இப்படி இருந்தாலும் கூட நல்லா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி பேச, சரி இவங்களுக்குள்ள கொஞ்சம் செட் ஆகும் போல அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வந்து பேச ஆரம்பிக்கிறான். இவனுக்கு எம்ப்ராய்டிங்லாம் ரொம்ப பிடிக்கும்ல, அதனால அவன் வந்து கர்ச்சீஃப்ல எம்ப்ராய்டிங் போட்டதை அந்த பொண்ணுக்கு வந்து கொடுக்குறான். இவங்க 2 பேருக்குள்ளேயே லைட்டா ஒரு கனெக்ஷன் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த நேரத்துல பார்த்தா ரெஸ்டாரண்ட்ல ஏதோ ஒரு சத்தம். என்னடான்னு பார்த்தா ஒரு லூசு பையன், இவனோட பேரு கிராக். இவன் உள்ள வந்துட்டு அங்க இருக்கிற எல்லா டேபிள்ல இருக்கிற கஸ்டமர்ஸ் கிட்டயும் வம்பு பண்ணிட்டு இருக்கிறான். இப்ப அடுத்ததா நம்ம ஹீரோவோட டேபிள் மேக்ஸுக்கு தான் வரான். என்னப்பா தம்பி, ஹேய் நீயா, உன்ன நான் இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன், நீ தானே அந்த மோசமான கதையில வர மோசமான ஆளு அப்படின்ற மாதிரி இவனை கடுப்பேத்திட்டு இருக்கான். ரொம்பவே கோவப்படுற மாதிரி தான் வந்து பேசுறான். இருந்தாலும் கூட மேக்ஸ் சரி இந்த மாதிரி டைம்ல நம்ம அமைதியா தான் இருக்கணும், இதுக்கு மேல இங்க இருக்க வேணாம், கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்க ட்ரை பண்றான். அப்ப பார்த்தா அங்க இருக்கிற ட்ரிங்க்ஸ் அது எல்லாமே கூட்டி போயிருது. இதனால அந்த கிராய்க்கு செம கோவம் வந்துருது. எவ்வளவு திமிர் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் கர்ச்சீஃப்ல எம்ப்ராய்டிங் போட்டு கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு துடைக்கிறதுக்காக அதை கீழே போட, இப்படியே உங்களுக்குள்ள பிரச்சனை பெருசாயிட்டே தான் இருக்குது. உனக்கு எவ்வளவு தைரியம், ஆமா நீ சொல்றதெல்லாம் போய் தானே, ஒழுங்கு அந்த பேண்டேஜ் எல்லாம் கழட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேக்ஸோட பேண்டேஜை கழட்ட வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான். அப்படி மட்டும் கழட்டினா அவ்வளவுதான். நல்ல வேலையா அந்த நேரத்துல அந்த இடத்தோட ஓனர் எல்லாரும் வந்து அவனை பிடிச்சி வெளில தள்ளி விட்டுறாங்க. இதனால இவனோட ஃபேஸே கொஞ்சம் அலங்கோலம் ஆகிறது. இப்ப அங்க இருக்கிற பொண்ணுகிட்ட நம்ம வேணா இன்னொரு டேட் பிளான் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்க, எனது இதுக்கப்புறம் இன்னொரு டேட்டா, அவனோட ஃபேஸை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு, தயவு செஞ்சு என்ன இதோட விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிடுறா. நானாமா உன்னை டேட்டுக்கு வர சொன்னேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே பாவமா நம்ம மேக்ஸ் உட்காந்துருக்கான். இதுக்கப்புறமா நம்ம உயிர் வாழ்றதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை, நம்மளுக்கு யாரையும் பிடிக்கவும் மாட்டேங்குது. இப்படியே இருந்துகிட்டு நம்ம வாழ்க்கையில என்ன பண்ண போறோம், பேசாம சூசைட் பண்ணி செத்து போயிடுவோம் அப்படின்னு பிரிட்ஜு கிட்ட நின்றுட்டு இருக்க அலெக்ஸ் இருந்துட்டு, அப்பா கரெக்டா அங்க வந்திருப்பா, ஆமா நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறா. அதுவா, இதுக்கு மேல நான் வாழ்ந்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, நான் சாக போறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவன் வந்து கொஞ்சம் டைவர்ட் பண்றான் அவனை. இதை பத்தியா என்கிட்ட இருக்கிற கேண்டீஸ் எல்லாம் நான் இங்க போடுறேன், அங்க இருக்கிற மீன்கள்லாம் சாப்பிடும் அப்படி இப்படின்னு பேச, அப்பதான் இவன் சொல்றான், எனக்கு வந்து ஒரு பாத்டப்ல அது ஃபுல்லா வந்து ஜெல்லி போட்டு வச்சுட்டு ஸ்விம் பண்ணணும்னு ஆசை அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவனை எப்படியோ டைவர்ட் பண்ணி அங்கிருந்து கூட்டிட்டு வந்துடுறா. ஆக்சுவலா இவங்க ரிட்டையர்மெண்ட் ஆனவங்க இருப்பாங்கல்ல, அதுக்குன்னு ஒரு ஹோம் இருக்கு, அங்க வந்திருப்பாங்க. அங்க ரோஸ்மினி எஸ்தர் அப்படின்ற 2 பேரை அவங்க பாக்குறாங்க. 2 பேருமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இவங்க கூட இப்ப இவங்க 2 பேரும் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அலெக்ஸ் எப்பயுமே அடிக்கடி வர பிளேஸ் இது மட்டும்தான். உட்காந்து ஜாலியா சாப்பிட்டுக்கிட்டு அவங்க ஆசைகளை சொல்லிக்கிட்டு, எஸ்தர் இருந்துட்டு நான் சாகிறதுக்குள்ள எப்படியாவது இன்னொரு புக்கை எழுதணுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இது இம்பாசிபிள், ஏன்னா அவங்களுக்கு மறந்து போற வியாதி இருக்குது, அதனால கொஞ்சம் எழுதுறது கஷ்டம் தான். இது மாதிரி அவங்க விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு ரொம்பவே ஜாலியா இந்த இடத்துல என்ஜாய் பண்றாங்க. எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டே இவங்க 2 பேரும் அவங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க. அலெக்ஸ் வந்து மேக்ஸ் கூட அவனோட வீடு வரைக்கும் வந்து விட்டுட்டு போறா. இதுக்கப்புறம் கண்டிப்பா நம்ம 2 பேரும் ஒன்னா பாப்போம்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி மேக்ஸ் சொல்ல, அலெக்ஸ் இருந்துட்டு கண்டிப்பா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறா. அப்புறம் அன்னைக்கு நைட்டு இவனோட ஃப்ரெண்டு டான் வந்து வீட்டுக்கு வரான். அவன் கிட்ட கண்டிப்பா நான் அவளை விட போறதில்லை, எனக்கு அவளை கொஞ்சம் பிடிச்சிருக்கிற மாதிரி இருக்கு, அதனால அவன் முயற்சி பண்ணனாலும் நான் முயற்சி பண்ணி எப்படியாவது அவளை கான்டாக்ட் பண்ண இது பண்ணணும். எப்படியும் சோஷியல் மீடியால அவளை பத்தி சர்ச் பண்ண முடியாது, ஏன்னா அவளோட ஃபுல் நேம் எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி இவன் ஷேர் பண்ணிட்டு இருக்கான். டான் இருந்துட்டு அதெல்லாம் ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம், ஒன்றும் இல்லை, அவள் நாளைக்கு எங்க போறா வரா அப்படிங்கறத நீ கரெக்டா நோட் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் என்ன பழகிறது ஈஸியா இருக்கும்னு ஐடியா கொடுக்க, அன்னைக்கு நைட்டு இவங்க 2 பேருமே பிரிட்ஜில் பாத்துக்கிட்டாங்கல்ல, அதை பத்தி அவன் வந்து ஒரு எம்ப்ராய்டிங் டிசைன் போட்டு வைக்கிறான். அப்புறம் என்ன, மறுநாள் காலையில பொழுது விடிஞ்சதுமே அவ வந்து எந்த பஸ் ஸ்டாப்ல ஏறுவா அப்படின்னு பாத்துக்கிட்டு அந்த ஸ்டாப்ல போயிட்டு இவனு நின்றுட்டு இருக்கிறான். அலெக்ஸும் அங்கதான் இருக்கிறா. அவ வந்து வேணும்னே அந்த பஸ்ல போகாம அந்த பஸ்ஸை வந்து மிஸ் பண்றா. ஃபர்ஸ்ட் இவன் கூட பழகிறதுக்கு கொஞ்சம் அவளுக்கும் ஒரு மாதிரியா தான் இருக்கு. இருந்தாலும் இவங்க 2 பேருமே கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா வந்து மூவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து ஒரு கடைக்கு போறாங்க. அங்க போயிட்டு இவனுக்கு பிடிச்ச அந்த ஜெல்லி அது எல்லாமே ரொம்பவே நிறைய வாங்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இவங்க வீட்டுக்கு வந்துட்டு அந்த பாத்டப் ஃபுல்லா அந்த ஜெல்லியை போட்டுட்டு இவனோட ஆசை நிறைவேற்றுறபடி இவன் வந்து செஞ்சு வைக்கிறான். இது ரொம்பவே நல்லா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி இவன் பேசிட்டு இருக்கான். அப்பதான் இவ சொல்றா, எனக்கு வந்து ரிவர்ல ஜெல்லோ அதை போட்டுட்டு ஸ்விம் பண்ணணும்னு ரொம்பவே ஆசை தெரியுமா அப்படின்ற மாதிரி இவ சொல்லிட்டு இருக்கா. மாதிரியே இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பேசி புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. சின்ன சின்ன விஷயங்களை ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் நம்ம மேக்ஸும் அவனோட அந்த முகத்தை பத்தி வந்து இவகிட்ட சொல்றான். ஓ அப்படின்னா அந்த கதையில படிச்சதெல்லாம் உண்மைதானா, நான் அவனை பத்தி படிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி அவ சொல்றா. ஆமா, என்னோட ஃபேஸை யார் பார்த்தாலும் அவங்க இறந்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்பதான் இவ்வளவு ஒரு விஷயத்த ஷேர் பண்றா. ஆக்சுவலா எனக்கும் ஒரு பயங்கரமான ஹார்ட் டிசீஸ் வந்து இருக்குது,
அதனால என்னாலயும் வந்து ஃப்ரீயாலாம் இருக்க முடியாது. இத பாரு, என்னோட ஹார்ட்டுக்கு மேல வந்துட்டு எப்பயுமே ஒரு ஜாக்கெட்ட வந்து போட்டு விட்டுருப்பாய்ங்க. இந்த ஜாக்கெட் மூலியமா என்னோட ஹார்ட்டோட சைஸ் எப்படி இருக்கு, என்ன இருக்கு அப்படிங்கிறத வந்து நோட் பண்ணிக்கலாம். ஏன்னா, நான் கொஞ்சம் எமோஷன் ஆனா கூட என்னோட ஹார்ட் வந்து வளர்ந்துகிட்டே இருக்கும். இது வந்து ரொம்பவே ஆபத்த கொடுக்கும். அதனால இந்த ஜாக்கெட் மூலியமா என்னோட ஹார்ட் வந்து எந்த சைஸுக்கு இருக்கு, வளருது அப்படின்றத கண்ட்ரோல் பண்ணி, இன்கேஸ் நான் எமோஷன் ஆனா கூட அது எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணி இது வந்து என்ன ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி இவ ஷேர் பண்றா. எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றதெல்லாம் தெரியாது. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி தான். என்ன வச்சு இவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இவ வந்து ஷேர் பண்றா. இப்போ இவங்க 2 பேருமே கிட்டத்தட்ட ஒரே சூழ்நிலையில தான் இருக்கிறாங்க. அதனால இதை விட ஒரு பெட்டரான சூழ்நிலை அமையாது. இவங்க 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு, பரவாயில்ல என்னை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்ட ஒரு பொண்ணை வந்து நான் பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் ஃபீல் பண்றான். அதுக்கப்புறம் என்ன, இவங்க 2 பேரும் சேர்ந்து ரொம்பவே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தியேட்டருக்கு போய் ஜாலியா படம் பார்க்குறாங்க. ஜாலியா ஃபுல்லா சரக்கெல்லாம் அடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இவனோட வீட்டுக்கு வந்து வந்திருக்காங்க. இவனோட ரூமை பார்க்கும்போது ஃபுல்லாவே எம்ப்ராய்டிங் டிசைன் தான் இருக்கு. அதை பார்த்து அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. பரவாயில்ல, இதெல்லாம் ரொம்பவே அழகா இருக்கு, எனக்காகவும் நீ ஒன்று செஞ்சு கொடு அப்படின்ற மாதிரி அவ வந்து கேட்டுக்கிறா. அதுக்கப்புறமா நம்ம மேக்ஸ் கிட்ட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட வரா. அப்படி வரதுமே அவனுக்கு ரொம்பவே பயமாகுது. அவன் போட்டிருக்கிற அந்த சன்கிளாஸையும் அவன் ரிமூவ் பண்றா. அவனோட கண்களை நேருக்கு நேரா பாக்குறா. இப்படி பார்த்ததும் மேக்ஸுக்கு ரொம்பவே பயமாகிறது. ஆனா அப்பதான் ஒரு விஷயத்த சொல்றா, உன்னோட கண்களை பாக்குறதுனால யாருமே இறந்திருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி. அதனால நீ ஒன்றும் பயப்பட வேணாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேத்துக்குள்ளேயும் ஒரு சின்ன கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன, 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. கரெக்டா அந்த நேரத்துல இதை கெடுக்கிற மாதிரி அவங்க அம்மா அப்பா வேற உள்ள வந்துடுறாங்க. அவங்களுக்கு வந்ததுமே ஃபர்ஸ்ட் பயங்கரமான ஷாக்கு, ஒரு பக்கம் சந்தோஷமும் கூட. அதனால நம்ம மேக்ஸோட அம்மா ஜேன் அவங்க உள்ள வந்ததுமே நம்ம அலெக்ஸை பார்த்தது ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அவளை போயிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. பரவாயில்ல, கடைசி என்னோட பையனை புரிஞ்சுக்கிட்டு ஒரு பொண்ணு பழகுறா, அவ கூட க்ளோஸா இருக்கா அப்படின்னா ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. இப்போ இவங்க ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருப்பாங்க. இவளோட பேரு யோஷன். இவ வேற யாரும் கிடையாது, இவன் கூட ஃப்ரெண்டா வந்து வீட்டுல இருக்கிறதுக்காக வந்து கூட்டிட்டு வந்திருப்பாங்க. ஆனா அந்த பொண்ணு ரொம்பவே கொஞ்சம் சோஷியல் டிஸ்டன்ஸ் இருப்பா போல இருக்கு. அவ்வளவு சீக்கிரம் யார்கிட்டயும் பழகிற மாட்டாளாட்டு இருக்கு. ஃபேமிலியா ஒன்னா இருந்தா கூட இந்த பொண்ணு அவங்க கூட டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறா. இப்ப கூட சாப்பிட்றதுக்கு இவங்க எல்லாத்தையும் வீட்டுல ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தா, இந்த பொண்ணு மட்டும் இருந்துட்டு தனியா அவளுக்கு வேணுங்கிறத ஃபுட் எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி அதுவும் தனியாலாம் போயிட்டு சாப்பிட்டு என்ஜாய் பண்றா. நாள்ல இருந்து இவங்க 2 பேரும் இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. மேக்ஸும் அலெக்ஸும் எங்க போனாலும் ஒன்னா போறது, ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்றது அப்படின்னு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, அந்த ரிட்டையர்மெண்ட் ஹோம் அங்க போயிட்டு எஸ்டர், அந்த ரோஸ் மாரி அவங்க கூடயும் ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. கேம்ஸ் எல்லாம் விளையாடுறாங்க. அப்பதான் இவங்க ஒரு பிளானுக்கு வராங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஏன் ஒரு ட்ரிப் ஏன் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இதை பத்தி வீட்டுல சொல்லலான்னு பார்த்தா அவங்களுக்குள்ள சண்டை வந்துருது. ஏன்னா அந்த யூஷன் அந்த பொண்ணையும் கூட்டிட்டு தான் போகணும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிடுறாங்க. இது மேக்ஸுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. இருந்தாலும் வேற வழி இல்லை, கூட்டிட்டு போய் தான் ஆகணும். அதனால அடுத்த நாள் காலையில ஒரு காட்டுக்கு நடுவில் ஒரு கார் வந்துட்டு நிக்குது. இதுக்குள்ள இருந்து இவங்க பிளான் பண்ணபடி எல்லாருமே ட்ரிப்புக்கு வந்திருக்கிறாங்க. ஒரு பக்கம் மேக்ஸ், அலெக்ஸ், இவனோட ஃப்ரெண்டான டான், அவன் வந்து அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்திருப்பான். யூஷன், இவங்க எல்லாருமே இந்த இடத்துக்கு ட்ரிப்புக்காக இப்ப வந்திருக்காங்க. எல்லாரும் அவங்கவுங்க விஷயத்த என்ஜாய் பண்றாங்க. போட்டோ எடுக்கிறது, சுத்தி பாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்றாங்க. ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கையில பார்த்தா திடீர்னு நம்ம அலெக்ஸோட கையில வந்து அந்த மரக்கீழ வந்து கிழிச்சு விட்டுரும். அதனால கொஞ்சம் ரத்தம் வர மாதிரி இருக்க, இவனோட ஃபேஸ்ல தான் பேண்டேட்டை போட்டு வச்சிருக்கானே, அதனால அதுல இருந்து கொஞ்சம் கட் பண்ணி அவளோட கையில வந்து கட்டி விடுறான். இப்படி போட்டதுமே இவளோட ஹார்ட் வந்து பயங்கர ஸ்பீடா வந்து துடிக்க ஆரம்பிக்குது. அதனால அங்கிருந்து அவன் நகர்ந்து வந்துடுறான். இதனால இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நைட் டைம் ஆகுது. எல்லாரும் அவங்கவுங்க ஒரு கேம்பிங்கை போட்டுட்டு ஜாலியா படுத்து எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம டேனு அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு கூட ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்றான், அதுவும் பிரைவேட் ஸ்பேஸ்ல. இதெல்லாத்தையும் பார்த்துட்டு யூஷன், அடப்போங்கடா என்னமோ பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவ தனியா போயிட்டு படுத்துடுறா. இப்ப அலெக்ஸும் இவளும் தான் வந்து இருக்கிறாங்க. அலெக்ஸ் இருந்துட்டு சரி நம்மளும் ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு மேல ஒரு பெட்ஷீட்டை போட்டு விட்டுறான். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்க. சரி, இப்ப நீ வந்து நான் சொல்ற வரைக்கும் கண்ணை திறக்க கூடாது அப்படின்னு மேக்ஸ் கேட்க, அலெக்ஸ் வந்து கண்ணை மூடிக்கிறா. இருந்தாலும் இவளை நம்ப முடியாது. அதனால அவனோட அந்த பேண்டேஜ் ஒரு இதை பகுதியை எடுத்து அவனோட கண்ணில் வந்துட்டு கட்டி விட்டுறா. அதுக்கப்புறம் அவன் ஃபுல் பேண்டேஜை எடுத்ததுக்கு அப்புறமா அவனோட ஃபேஸை தொட்டு பார்த்து இவன் எவ்வளோ அழகா இருப்பான் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து இமேஜின் பண்றா. இப்போ வந்து அவன் கிஸ் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது இவன் ஒரு விஷயத்த ஷேர் பண்றான். என்னன்னா, இதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு, அவளை வந்து நான் இது மாதிரி கண்ணை மூட சொல்லிட்டு நான் வந்து கிஸ் பண்ணேன். ஆனா அவ அதுக்கப்புறம் கண்ணை திறந்துட்டா, அவன் இறந்தும் போயிட்டா அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதுமே அவனுக்கு ரொம்ப கஷ்டமாகிருது. அதனால கிஸ் பண்றா உடனே இவ. அதுக்கப்புறமா அவன் எப்பயும் போல பேண்டேஜை போட்டுக்கிறான். முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. அடுத்த நாள் நம்ம மேக்ஸ் வந்துட்டு அலெக்ஸ்க்கு கால் பண்ணி நம்ம மீட் பண்ணலாமான்னு கேட்க, இல்ல எங்க அம்மா வந்து கொஞ்சம் வேலை சொல்லியிருக்காங்க, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அதனால என்னால வர முடியாது அப்படின்னு இவ சொல்லிடுறா. இப்போ வீட்டுல நம்ம டேனும் அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் இருக்கிறாங்க. அப்ப அவங்க அம்மா இருந்துட்டு, இதை பாரு, அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து பழசு இருக்குல்ல, தூக்கிட்டு போய் வெளியே போடுங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க.
சொல்றாங்க ஜான். அதனால நம்ம டேனும் அதுக்கப்புறம் மேக்ஸும் சேர்ந்து அதை எடுத்துட்டு வந்து வெளியில போட்டு வைக்கிறாங்க. சரி கொஞ்ச நேரத்துக்கு இங்க இருக்கட்டும், வாடா அப்படி போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திருப்பி உள்ள போயிடுறாங்க. இப்போ இந்த இடத்துல தான் அந்த யூஷன் அவ உட்காந்துருப்பா. இந்த பொண்ணு சிகரெட்லாம் பிடிப்பா போல இருக்கு. சிகரெட்டை பிடிச்சிட்டு அந்த இடத்துல வந்து பின்னாடி தூக்கி போட கடைசியில் அது வந்து நெருப்பு பத்தி அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து எரிய ஆரம்பிக்குது. அதை கூட பெருசா கண்டுக்காம உட்காந்துருக்கா. இவனுங்க 2 பேரும் தான் ஓடி பாதிரி வந்து அடி பாவி இப்படி பண்ணி விட்டி அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளியர் பண்ற கேப்ல நம்ம டேனோட கையில வந்து கொஞ்சம் அடிபட்டுருது. அதனால ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா சரி ஓகே இதுக்கப்புறம் ஏதோ பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கிளம்பலாம், இந்த மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்க கிளம்பும் போது தான் பார்த்தா நம்மளோட அலெக்ஸோட அம்மாவையே அலெக்ஸியை அங்க பாக்குறாங்க. அங்க பார்த்ததும் இவனுங்களுக்கு செம ஷாக்கு. நீ ஏதோ உங்க அம்மா கூட வெளில போற அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லிட்டு இருந்த அப்படிங்கிற மாதிரி பேச இவங்க ஒன்றும் எங்க அம்மா கிடையாது, அந்த ரிட்டையர்மெண்ட் ஹோம்ல ஒர்க் பண்ற ஒரு ஒர்க்கர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரி நான் அப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறா. இவங்களுக்கு நல்லாவே தெரியுது இவங்க போய் தான் சொல்றாங்கன்னு. இப்படி பண்றான் அப்படின்னு மேக்ஸ் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். இப்போ அவங்க அம்மா கூட அப்பா கூட ஷாப்பிங் போகும்போது அவங்க அப்பா இருந்துட்டு ஒன்னு மாதிரி ஒரு பையனுக்கு அப்பாவா இருக்கிறதுல நான் ரொம்பவே பெருமைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி தன்னோட பையன் கிட்ட ஷேர் பண்றாரு. என்னைக்குமே நான் உன்னை நினைச்சு கவலைப்பட்டதில்லை, நான் உன்னை எவ்வளவு விரும்புறேன் அப்படிங்கிறதையும் ஷேர் பண்றாரு. அதே மாதிரி நீ அந்த பொண்ணு விரும்புற அப்படின்னா அதை அந்த பொண்ணு கிட்ட வெளிப்படுத்து, அப்படின்னா மட்டும்தான் அது வந்து அவங்களுக்கு தெரியும், சரியா தைரியமா இருக்கணும் எப்பயும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வந்து கொஞ்சம் மோட்டிவேட் பண்றாரு. அதுக்கப்புறம் என்ன இவன் மறுபடியும் போயிட்டு அலெக்ஸை வந்து பாக்குறான். என்னதான் பிரச்சனை, எதனால இந்த மாதிரி சொன்ன அப்படின்னு கேட்கும்போது தான் அவன் வந்து ஒரு விஷயத்த ஷேர் பண்றான். எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால எங்க அம்மா வந்து முக்கால்வாசி என்ன ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் அனுப்ப மாட்டாங்க. ஏன்னா ஓவர் எக்ஸைட்மெண்ட் ஆகி நான் சந்தோஷத்துல எதுவும் இறந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பழக விட மாட்டாங்க. அதனாலயே நான் யார்கிட்டயும் பழகினது கிடையாது. இதுக்காக தான் எப்பயுமே போற ஒரே இடம் அந்த ரிட்டையர்மெண்ட் ஹோம், அது ரொம்பவே போர் அடிக்கும் அப்படிங்கிற மாதிரி இவ ஷேர் பண்றா. இப்ப திருப்பி வழக்கம் போல நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றதுக்கு அங்கேயே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிட்டையர்மெண்ட் ஹோமுக்கு வந்து பார்த்தா அந்த ரோஸ்மேரி அந்த பாட்டிமா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இப்ப கொஞ்சம் உடம்பு முடியல, கொஞ்சம் சீரியஸா தான் இருக்கிறாங்க, அப்படியே படுத்த படுக்கையா ஆயிட்டாங்க. இப்போ எஸ்தர் கிட்ட வந்து கேட்கும் போது அவ கொஞ்சம் நல்லாவே இப்படிதான் போயிட்டு இருக்கு, மிஷின்ல தான் அவளோட வாழ்க்கை போற மாதிரி இருக்கு, என்னைக்குதான் அவளுக்கு நிம்மதியான சாவு வருமோ அப்படின்னு அவங்க புலம்பிட்டு போக இதை கேட்டதுமே நம்ம அலெக்ஸுக்கு ஒரு யோசனை வருது. அப்ப நம்ம மேக்ஸ் கிட்ட போயிட்டு நீ தயவு செஞ்சு உன்னோட ஃபேஸை வந்து அவங்க கிட்ட காமி, அப்படி காமிச்சா அவங்க நிம்மதியா அட்லீஸ்ட் ஒரு இதோட இறப்பாங்கல்ல அப்படின்ற மாதிரி ரெக்வெஸ்டா கேட்கறா. ஆனா கண்டிப்பா அதெல்லாம் என்னால முடியாது அப்படிங்கிற மாதிரி மேக்ஸ் சொல்லிடுறான். அப்படி சொன்னதுமே அவ வந்து கோச்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. ஏன்னா வழியில அவங்க துடிச்சிட்டு இருக்காங்க, இது மாதிரி துடிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நிம்மதியான ஒரு இதை கொடுக்கலாம்ல அப்படின்ற மாதிரி தான் அவ சொல்லியிருப்பா. இதை பத்தி நம்ம மேக்ஸும் வந்து யோசிச்சு பார்த்திருப்பான். அவங்கள வந்து ரூம்ல வந்து பார்ப்பான், அவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பாங்க. அதனால இவனும் வந்து அந்த ஐடியாவுக்கு வரான். சரி ஓகே என்னோட ஃபேஸை நீங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ்மெரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அவங்கள கூப்பிடுறான். அவங்களும் இவனை வந்து பார்க்க இவனும் அவனோட பேண்டேஜ் அதை ஃபுல்லா கழட்டுறான். அவங்க ரொம்பவே சந்தோஷமா அவனை பார்த்துக்கிட்டே அந்த இடத்துலயே வந்து இறந்து போறாங்க. இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமா நம்ம மேக்ஸ் இருந்துட்டு அலெக்ஸுக்கு இதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போடுறான். ஆனால் அவகிட்ட இருந்து எந்த ஒரு ரிப்ளையுமே வரல. என்ன ஆச்சு இவளுக்கு, ஏன் இப்படி எதுவும் பேசாம இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கோவத்தில் இருக்கான். அப்போ இவங்க அம்மாவும் அப்பாவும் தான் இருந்துட்டு இதை பாரு, நீ இப்படிலாம் இப்படியே இருந்தேன்னா சரிப்பட்டு வராது, கொஞ்சமாவது ரிலாக்ஸ் பண்ணணும், நீ வேணா டேனை கூட்டிட்டு வெளியே போ அப்படின்ற மாதிரி பேச இவங்களுக்குள்ள அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சண்டை வந்துகிட்டே இருக்கு. சரி நீ இவனு வந்து டேனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வரான். அப்பதான் டேன் வந்து ஒரு விஷயத்த சொல்றான். டேய் நம்ம ஸ்கூல்ல ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்காங்கடா, அதுக்கு வந்து நம்ம போய் ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு இவன் வந்து சொல்லிட்டு இருக்கான். டேய் போடா நீ வேற, பார்ட்டிக்கெல்லாம் நான் எப்படா வருது, ஸ்கூலுக்கே வர முடியல அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லடா, ஹோம் ஸ்கூல்ல இருந்தாலும் நீ கண்டிப்பா இதை அட்டன் பண்ணலாம், நீ வேணா வந்து இதுக்கு அலெக்ஸையும் கூப்பிட, அவளை கூப்பிட்டு சாங்குக்கு டான்ஸ்லாம் வந்து ஆட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து வாங்கி மெசேஜை போட்டு விடுறான். அப்படி மெசேஜ் போட்டு விட்டதுக்கும் அவகிட்ட இருந்து எந்த ஒரு ரிப்ளைவும் இல்லை. எதனால இப்படி நம்மள இவன் வந்து அவாய்ட் பண்றான், என்னதான் இவளுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸுக்கு கோவம் வருது. அதனால அவளோட வீட்டுக்கே போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போயிட்டு அலெக்ஸை பார்த்துட்டு உனக்கு என்னதான் பிரச்சனை, ஏன் இப்படி என்னை வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்க, நான் அப்படி என்ன பண்ணேன், என்னோட மெசேஜுக்கு கூட உன்னால ரிப்ளை பண்ண முடியாதா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அப்பதான் அலெக்ஸ் வந்து சொல்றா, ஆக்சுவலா என்னோட இந்த எக்ஸ்பெரிமெண்டல் மெடிசன் இருக்குல்ல, அது ஒன்றும் பெருசா ஒர்க் அவுட் ஆகல, என்னோட ஹார்ட்டோட சைஸ் பெருசாயிட்டே இருக்குது, அதனால ஒன்றும் சரிப்பட்டு வராது அப்படின்ற மாதிரி சொல்ல இதை பாரு அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற இவன் சமாதானப்படுத்த ட்ரை பண்றான். இருந்தாலும் இவன் என்ன பேசுறதையும் அவன் வந்து கேட்குற மாதிரி இல்லை. எப்படியும் எனக்கு வந்து இந்த பிரச்சனை கொஞ்சம் மோசமாயிட்டே இருக்குது, அதனால இதுக்கப்புறம் கூட இருக்க முடியாது போன்னு சொல்ல அவன் தான் வந்து கொஞ்சம் கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்ண வைக்கிறான். அதனால இவளும் வந்து டான்ஸ் ஆடுறதுக்கு ஒத்துக்கிறான். இப்போ இவங்க 2 பேரும் கடைக்கு போயிட்டு இவங்களுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாமே வாங்கிக்கிறாங்க. இவன் வந்து ஒரு மெய்டு அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கிக்கிறா. இவனுக்கு வந்து ஃபேஸ்ல மாஸ்க் வேணும், அதனால டாக் போடுற மாதிரி டாகோட மாஸ்க் வந்து ஒன்று வாங்கிக்கிறான். அப்புறம் என்ன ஸ்கூல்ல கண்டக்ட் பண்ற அந்த பார்ட்டிக்கு இவங்க 2 பேருமே போறாங்க. இவங்க வாங்கின அந்த காஸ்டியூம்ஸ் மாஸ்க் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு தான் இந்த பார்ட்டிக்கு வந்திருக்கிறாங்க. அங்க வந்து செமையா ஜாலியா வந்து என்ஜாய் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் பீட் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா போனதுனால செமையா ஆடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன கொஞ்சம் ரொமான்டிக் பீட் போக இவங்களும் வந்து டான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி டான்ஸ் ஆடும்போது நம்ம அலெக்ஸ் அவளை வந்து இவன் மேக்ஸ் வந்து கட்டிப்பிடிக்க அவளோட ஹார்ட் பீட் ரொம்பவே வேகமா அடிக்க ஆரம்பிக்குது. அப்படி வேகமா துடிக்கிறதுனால அவளுக்கு மூக்குல இருந்து ரத்தம் கூட வர ஆரம்பிச்சிருது. நீ கொஞ்ச நேரம் இங்க இரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிரேக் எடுக்க
எடுக்கிறதுக்காக வந்து ரெஸ்ட் ரூம் போறா. இந்த டைம்ல பார்த்தா கரெக்டா இவனும் வந்து சோகமா உட்கார்ந்திருக்கான். ஐயோ அவளுக்கு என்ன ஆச்சோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு டான் வந்து அவளோட கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிக்கிட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கான். இந்த டைம்ல பார்த்து இந்த லூசு பைய கிராக் இருக்கால, அவனும் வந்து டான் கிட்ட பிரச்சனை பண்றான். ஏன்னா இப்ப அவளோட கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கிறது இவனோட எக்ஸ். உனக்கு என்ன தைரியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஓ நீயா, நீ தானே அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல பிரச்சனை பண்ண அப்படின்னு மேக்ஸை வேற பார்த்து கிண்டல் பண்ண. தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க, எதுவும் பிரச்சனை வேணாம் அப்படின்னு வந்து இவங்களுக்குள்ள பேசுறாங்க. இருந்தாலும் இவன் மேக்ஸை பிடிச்சி வச்சுக்கிட்டு இவனோட மாஸ்கை நான் கழட்ட போறேன் அப்படின்னு கழட்ட டானோட கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த இடத்துலயே நம்ம மேக்ஸோட முகத்தை பார்த்து இறந்து போறா. இதனால அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே பயந்து போய் போலீஸ்க்கு கால் பண்ண போலீஸும் அங்க வந்து நம்ம மேக்ஸை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அதுவும் அவனோட முகத்துல வந்து ஒரு பெரிய கோணி பை போட்டிருக்காங்க. ஏன்னா இவனோட ஃபேஸை வேற யாரோ பாத்திரக்கூடாதுன்ட்டு இவனை இப்ப அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு ஜெயில வச்சிடுறாங்க. அதே டைம்ல அவன் சைட்ல பாக்குறான், ஆம்புலன்ஸ்ல அந்த அலெக்ஸ் அவளை வந்து கூட்டிட்டு போறத பாக்குறான். இவன் ஜெயில உட்காந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறான். இது எல்லாமே நம்மளாலதான் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில எப்படியோ இவனுக்கு வந்து பெயில் கிடைச்சிருது. அதனால அவங்க அம்மா அப்பா தான் அவனை வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருப்பாங்க. இருந்து வெளியில வந்ததுமே வேலையா அலெக்ஸை பாக்குறதுக்காக தான் ஹாஸ்பிட்டல் போறான். அங்க போய் பார்த்தா இவங்க அம்மா வந்து அவனை ஹக் பண்ணியிருப்பாங்க. இப்ப இவ உள்ள போய் பார்க்கும்போது தான் தெரியுது இவ இவ்வளவு நாளா சொல்லிக்கிட்டு இருந்த கதை எல்லாமே பொய் தான். ஆக்சுவலா இவளுக்கு நேரம் ரொம்பவே குறைவா இருக்கு. இவ பிறந்ததுல இருந்தே இவளோட ஹார்ட்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம். அதனால இவளால வந்து ரொம்ப நாள் சர்வே பண்ண முடியாது. குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறமா இவ இறந்துருவா அப்படிங்கிறது தெரியும். அதனாலயே இவளை வந்து மானிட்டர் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க. இது மாதிரி டிவைஸ் இது மாதிரிலாம் விஷயம் எல்லாம் வச்சுக்கிட்டு எனக்கு வாழ்றதுல விருப்பம் இல்லை, அதனாலதான் நான் இது மாதிரி எதுவும் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி இவ வந்து எல்லாத்தையும் சொல்றா. இதுக்கு மேல என்னால இந்த மாதிரி கஷ்டப்பட முடியாது, நீ வேணா உன்னோட ஃபேஸ் எனக்கு காமி, நான் நிம்மதியாவது இறந்து போறேன்னு கேட்க அதுக்கு மேக்ஸ் ஒத்துக்க மாட்டேங்கிறான். ஏன்னா இது மாதிரி என்னை பார்த்து இறந்து போகும்போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு என்னை பத்தி ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா? என்னால நிச்சயமா இதை செய்ய முடியாது. அதுவும் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் என்னை வந்து புரிஞ்சுக்கிட்டு எனக்கூட இருந்த ஒரே ஒரு பொண்ணு நீ தான், கண்டிப்பா என்னால இதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து போயிடுறான். இதனால அலெக்ஸோ ரொம்பவே வந்து ஃபீல் பண்றா, என்னடா இப்படி போறானே அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டுக்கு போயிட்டு இவனுக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு கை கால் ஒன்றும் புரியல. அங்க இருக்கிற செங்கக்கல் அதை வச்சு நம்மளோட ஃபேஸை உடச்சிக்கிட்டு பிளாஸ்டிக் சர்ஜரி மாதிரி பண்ணிடலாம் பேசாம அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வரான். அவன் ஃபேஸை உடச்சிக்கிட்டு இருக்க அந்த நேரத்துல அவங்க அம்மா அப்பா தான் வந்து அவனை வந்து அமைதிப்படுத்துறாங்க. ஒன்னும் லட்சம் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு இவனை வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி அமைதியா இருக்க வைக்கிறாங்க. ஃபேஸில் லைட்டாக அடிபட்டிருக்கிறதுனால அவன் முகத்தில் இருந்த பேண்டேஜ் அவன் கழட்டிடுறான். அங்கே இருந்த நம்ம யூஷனோட பூனை அது இவனோட ஃபேஸை பார்த்து அந்த இடத்துலயே இறந்து போகுது. இப்போ மறுநாள் எப்பயும் போல் அவனோட ஃபேஸ் ஃபுல்லாக அந்த பேண்டேஜை சுற்றி வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கான். அலெக்ஸ் கிட்ட இருந்து ஏகப்பட்ட மெசேஜஸ் எல்லாம் வருது. இவன் எதுவும் பெருசாக கண்டுக்கிற மாதிரி இல்லை. இந்த பக்கம் நம்ம டேனோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து இறந்துருப்பாங்கல்ல, அங்கே வந்து பார்க்கறதுக்காக அந்த ஃபியூனரலுக்கு வந்து நம்ம ஹீரோவும் போகிறான். மேக்ஸ் அங்கே போனப்போ நம்ம டேன் இருந்துட்டு அவனை பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கிறான். ஏன்னாடே இதெல்லாம் ஒன்றும் உன்னோட தப்பு கிடையாதுடா, அவன் என்னதான் வந்து இருந்தாலும் அவளுக்கு வந்து இப்ப சாக போறா, அவளுக்கு நீ கடைசியா ஃபைனலா ஒரு ப்ராப்பரான குட் பை வந்து சொல்லணும், அதனால இந்த மாதிரி நடந்துக்கார முட்டாள்தனமா அப்படின்னு சொல்லிட்டு இவனை வந்து திட்டி அனுப்புறான். இவனை வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த எம்ப்ராய்டிங் அதெல்லாம் வந்து பாக்குறான். அவளுக்கு வந்து எம்ப்ராய்டிங் ஒன்று கடைசியா பண்ணி கொடுக்க சொல்லி கேட்டிருப்பாள். அதனால இவன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இவளுக்காக ஒரு எம்ப்ராய்டிங்கை வந்து ரெடி பண்றான். இப்ப ஹாஸ்பிட்டல்ல வந்து அவனு வந்து கொடுக்கறதுக்கு பாக்குறான். அவன் வந்து சமாதானமாக மாட்டேங்கிறா. எப்படியோ மாதிரியே ஒரு பொண்ணு எம்ப்ராய்டிங் மாதிரி போட்டு அதை கொடுத்து அவளை வந்து சமாதானப்படுத்துறான். அதுக்கப்புறம் என்ன இவளோட பக்கத்திலே போயிட்டு படுத்துக்கிறான். எனக்கு இது மாதிரி பண்றதுல சுத்தமா விருப்பமே இல்லை, இருந்தாலும் வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அவனோட பேண்டேஜை ஃபுல்லா அவுக்குறான். இவங்க ரெண்டு பேருமே கிஸ் பண்றாங்க. அது வரைக்கும் நீ கண்ணை திறக்காதன்னு சொல்ல அவளும் வந்து இப்ப கண்ணை திறந்து பாக்குறான். நம்ம மேக்ஸோட அவ்வளோ அழகான ஃபேஸ் அதை பார்த்துக்கிட்டே அவ சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா வந்து இருக்கிறா. இப்பதான் நம்ம மேக்ஸ் பாக்குறான், இவன் நம்ம ஃபேஸை பார்த்துட்டா ஆனா இவன் வந்து இறக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து அவனுக்கே ஷாக்கிங்கா இருக்குது. அவளும் ரொம்பவே சந்தோஷப்படுறா, எவ்வளவு அழகு அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸை வந்து பார்த்துட்டு இருக்கிறா. இதனால அவளோட ஹார்ட் வந்து ரொம்பவே ஃபாஸ்டா வந்து அடிக்க ஆரம்பிச்சு அதனால அவ வந்து இறந்து போறா. இவ வந்து இவனோட ஃபேஸை பார்க்கனாலும் சரி, இந்த இஷ்யூ இருக்கிறதுனால அவ வந்து இறந்துதான் போக போறா. இதுக்கு முன்னாடி நம்ம மேக்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணது எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும் அதெல்லாம் பத்தி அவ வந்து யோசிச்சு பாக்குறா. அதுக்கப்புறம் என்ன அவளும் இறந்ததுனால இப்ப அவளுக்கு ஃபியூனரல் வந்து பண்றாங்க. மேக்ஸ் அந்த இடத்துக்கு வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழறான். ஏன்னா நமக்குன்னு இருந்த ஒரு பொண்ணு, நம்மளை புரிஞ்சுக்கிட்டு நம்ம கூட பழகின ஒரு பொண்ணு அப்படின்றத நினைச்சு அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அதோட இன்னொரு விஷயத்தையும் அவன் வந்து பண்றான். அந்த பொண்ணுக்கு வந்துட்டு ரிவர் பக்கத்துல அந்த ஜெல்லோ பவுடர் போட்டு ஸ்விம் பண்ணணும்னு ஆசைல, அதனால கடைக்கு போயிட்டு ஜெல்லோ பவுடரை வாங்கிட்டு வந்துட்டு அதை ஃபுல்லாவே அங்க இருக்கிற நதியில அவன் வந்து கொட்டி விட்டுறான். இது வந்து உன்னோட கடைசி ஆசை, இது வந்து நிறைவேறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து போட்டு விட்டுறான். வச்சுட்டு அவன் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அது அப்புறம் சந்தோஷமா வந்து வாழ ஆரம்பிக்கிறான். இவன் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறான், உண்மையான அன்பு அது இருந்தா இவனோட ஃபேஸ் பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க இறக்க மாட்டாங்க அப்படிங்கிறதே அவன் வந்து தெரிஞ்சுக்கிறான். இதுக்கப்புறம் என்ன அந்த ரிட்டையர்டு ஹோம் இருக்குல்ல, அங்க போயிட்டு அங்க இருக்கிறவங்க கூட அவன் வந்து ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்றான். இப்ப அலெக்ஸ் இருந்திருந்தாலும் இதெல்லாம் தான் செஞ்சிருப்பா, அதனால அது எல்லாத்தையுமே பண்றான். கோர்ட்ல இருந்து இவனை வந்து ஃபுல்லா ரிலீஸ் பண்றாங்க. ஏன்னா அந்த பொண்ணு இறந்ததுக்கான காரணம் இவன் கிடையாது, நேச்சுரலா தான் இறந்திருக்கானோ. இந்த கிரேக் அவன் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னோ அவனை வந்து பிடிச்சி போட்டுட்டு இவனை வந்து ரிலீஸ் பண்றாங்க.
அவனுக்காக அலெக்ஸ் பண்ண சில விஷயங்கள் அது எல்லாத்தையுமே அவன் வந்து பார்க்குறான், பார்த்து புரிஞ்சுக்கிறான். உண்மையான அன்பு இருந்து உண்மையான அன்போட தன்னோட முகத்தை பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு எதுவும் ஆகாதுன்னு. இதனால தான் இவங்க அம்மா அப்பா அவங்களுக்கு கூட எதுவுமே ஆகலை. அதுக்கப்புறம் என்ன, அவங்க அம்மா அப்பா கூட இருக்கும்போது அவனோட பேண்டேஜ் எல்லாம் வந்து போடுறது கிடையாது. ரொம்பவே சந்தோஷமாக அவன் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போ இவன் கிட்ட நிறைய பேர் வந்து ரெக்வஸ்டா இது மாதிரி நாங்கள் சாவுக்கு போராடிட்டு இருக்கோம், அதனால எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டிருப்பாங்க. அவங்களுக்கும் போயிட்டு இவன் ஹெல்ப் பண்ணுறான். மரணம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே வந்து ஒரு தேவையானது தான் குறிப்பிட்ட நேரத்தில். அந்த மாதிரி நேரத்தில் இவன் போயிட்டு மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறான். இப்போ இவனோட ஃப்ரெண்டான டேனு அவனும் வந்து இவன் மேலே உண்மையான அன்பை தான் வச்சிருக்கிறான். அதனால தான் இப்போ அவன் கூடயும் வந்து பேண்டேஜ் எல்லாம் இல்லாமல் ஜாலியாக வந்து சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். பேண்டேஜ் இல்லாமல் அவன் ஜாலியாக சுற்றுறதெல்லாம் ஓகே தான். இப்போ யாராவது வீட்டுக்கு வந்தால் என்ன பண்ணுறது, அதே மாதிரி தான் வீட்டு காலிங் பெல்லை யாரும் அடிக்க நம்ம மேக்ஸ் போயிட்டு கதவை திறந்து பார்க்குறான். பார்த்தா அந்த கிரேக் வந்திருக்கிறான். அவன் இவனோட ஃபேஸை டேரெக்டாக பார்த்ததும் அந்த இடத்துல இறந்து போகிறான். பாவி என்னடா இப்படி பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி டானா அவனோட அம்மா அப்பாவும் வராங்க. இவனோட முகத்தை உண்மையான அன்போட யார் பார்த்தாலும் சரி அவங்களுக்கு எதுவுமே ஆகாது. மற்றபடி சும்மா பார்க்குறவங்களோட ஹார்மோன் எல்லாமே ரொம்பவே வேகமாக வந்து செயல்பட ஆரம்பிச்சு திடீர்னு அவங்கள வந்து மரணத்துக்கு கொண்டு போயிடுது. இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு என்னோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றியோ சீரிஸ் பற்றியோ நான் பேசணும்னு நினச்சாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. அண்ட் தென் டாடா பை ஃப்ரம் உங்கள் தமிழ் பொண்ணு.